இந்த மாதிரி இன்னொரு ஒரு வாழ்க்கையை பறிச்சு நான் அதுல வாழ போறேன் அப்படிங்கறது வந்து இன்னொருத்தங்களுடைய ஒரு பிணத்தின் மேல நீங்க ஒரு புது வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு சமம். இதுக்கு வந்து உங்க வைஃப் ரியாக்ட் பண்ணல, அவங்க அதை பாசிட்டிவா தான் எடுத்துக்கிட்டாங்க, இல்ல அவங்க நியூட்ரலா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க எவ்வளவு சொன்னாலும் அது உண்மை இல்லை. அவங்க மன அளவுல எந்த அளவுக்கு சிதைஞ்சு போயிருக்காங்க, நான் வந்து என்னைக்குதாங்க அவங்க என்ன கேர் பண்ணாங்க அப்படின்னு, என்ன ஒரு சும்மாதானே ஒரு புருஷனா வச்சுக்கிட்டாங்க, சும்மாதானே ஒரு மனைவியை வச்சுக்கிட்டாங்க, அதனால நான் பண்றதெல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ற சில நபர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த சமுதாயத்துக்காக நீங்க வாழணும்னு அவசியம் இல்லை. இஃப் யூ திங்க் திஸ் மேரேஜ் இஸ் ஃபெயிலிங், மேரேஜ் விட்டு வெளியில வந்துட்டு அவங்கள பெட்ரே பண்ணாம நீங்க பண்றதுனால எந்த தவறும் கிடையாது. பட் நீங்க முதுகுக்கு பின்னாடி பண்றது வந்து ஒரு துரோகம் அப்படிங்கறத வந்து நீங்க, இது கிட்டத்தட்ட பிசிக்கலா ஒருத்தங்க முதுகுல வந்து கத்தியால குத்துனா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத உணரக்கூடியது. ஏன்னா இதுல செய்யறவங்க வந்து பாதி பேர் என்கிட்ட சொல்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு கில்ட்டே இல்லைங்க, எனக்கு எந்த இத குற்ற உணர்வுமே இல்லைங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ இதே கேள்வியை வந்து உங்க மனைவியோ கணவனோ இதை செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியல. சோ இந்த இடத்துல வந்து கில்ட் இல்ல அப்படிங்கிற போதே அவங்க வந்து ஒரு மனித நேயத்துல இருந்து அவங்க வெளியில வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மிருகம் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கான்சியஸ்னஸ் சுத்தமா வந்து கான்சியன்ஸ் அப்படிங்கிற மொராலிட்டி சுத்தமா இல்ல அப்படிங்கிறது தான் இங்க தெரியுது. அப்படி ஒரு நேயமே இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்றவங்க வந்து எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு யோசிச்சுக்கணும். சோ அந்த மாதிரி ஒரு நபர் வந்து வெறும் சுயநலத்துக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது அது இன்னைக்கு உங்களை வந்து பாதிக்காது. பட் என்னைக்காவது உங்களுக்கு ஒரு சரிவு வரும்போதோ, ஒரு ஒரு ப்ராப்ளம் உங்க லைஃப்ல வரும்போது, ஒரு பினான்சியல் லாஸ் வரும்போது, ஒரு லைஃப்ல நம்ம கொஞ்ச நேரத்துல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும்போது, இறக்கங்கள் வரும்போது உங்க மனசுக்குள்ள இருக்க மாரல் கான்சியன்ஸ் அன்னைக்குதான் வேலை செய்யும். ஒருவேளை நான் இவங்களுக்கு இப்படி பண்ணதுனாலதான் எனக்கு இந்த நோய் வந்துருச்சோ, எனக்கு கேன்சர் வந்துருச்சோ, இல்ல என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சோ, இப்படி இப்படிலாம் நினைச்சு பார்க்க தோணும் போது அன்னைக்கு நீங்க ரொம்ப 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 உடைஞ்சு போயிடுவீங்க. இன்னைக்கு தெரியாது, சந்தோஷம் இருக்க வரையும் சலாபம் இருக்க வரையும் ஒண்ணுமே தெரியாது. பட் ஒன்ஸ் யூ ஏஜ் ஆர் ஒன்ஸ் சம்திங் ஹேப்பன்ஸ் இன் யூர் லைஃப், அப்பதான் மனசு சும்மா இருக்காது. அந்த அமைதியா இருந்த கில்ட்டை வெளியில கொண்டு வந்து அது ஒரு பெரிய பிரளயத்தை உங்க மனசுல ஏற்படுத்தி ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லாம உங்களுக்கு போயிடும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சோ இதை தவிர ஒரு முக்கியமான அங்கமான உங்க குழந்தைகள், இதுல வந்து குழந்தை இல்லாதவங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கிறது ஒரு ஒரு கணவனையும் மனைவியும் மட்டும் பாதிக்குது. அதுவே ஒரு பெரிய கொடுமைன்றதுதான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். அதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா, பச்சிளம் குழந்தைகள், ஒரு 6 மாச குழந்தைங்க இருக்கிறவங்க, ஏன் அதை கூட விடுங்க, 15 வயசு இருக்கிற ஒரு டீனேஜர்ஸ் இருக்கிற வீட்லயுமே இந்த மாதிரி ஒரு இன்ஃபெர்டிலிட்டி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் அடல்ட்ஸ் 20 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு நம்ம நினைப்போம் அடல்ட்ஸ்னா புரிஞ்சுப்பாங்க, அப்பா அம்மாவுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க அப்படின்லாம் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அது கிடையாது. ஏன்னா நிறைய ரிசர்ச்சஸ் ப்ரூவ் பண்ணிருக்கு, அடல்ட்ஸ்மே இதுல நிறைய பாதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய மனசு, அவங்களுடைய இது எப்படி உங்க கணவரும் மனைவியும் பாதிக்கப்படுறாங்களோ அதே விஷயங்கள் குழந்தைங்களுக்கும் அந்த பாதிப்பு வருது. இன்னும் அதுல இன்னும் கொஞ்சம் கொடுமை என்னன்னா, the children start thinking என்னாலதான் அப்பா விட்டுட்டு போயிட்டாரோ, என்ன பிடிக்காம தான் அம்மா விட்டுட்டு போயிட்டாங்களோ. இன்னைக்கு எத்தனையோ பேர் அந்த மாதிரி விட்டுட்டு போன குழந்தைங்க கிட்ட நம்ம லேட்டரா கவுன்சிலிங் பண்ண போது ரொம்ப ரொம்ப மனசு வலிக்குது. அவங்க சொல்றாங்க, என்ன அவருக்கு பிடிக்கவே இல்லை போல இருக்கு. அதனால அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் சம்டைம்ஸ் இட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். ஒய் ஆர் தி லீவிங்? நான் வந்து இன்னொருத்தங்களை நம்பி நான் போறேன்ற போது, ஒரு அடிக்ஷன்ல போகும்போது ஒரு குழந்தைய விட்டுடுறாங்க அவங்க அந்த இடத்துல. அப்ப அந்த குழந்தை ஃபீல்ஸ் தட் மை ஃபாதர் டிடன்ட் லவ் மீ, மை மதர் டிடன்ட் லவ் மீ. அப்போ என்னை யாருமே என்ன நேசிக்க மாட்டாங்க. இந்த உலகம் வந்து ஒரு சேஃபான பிளேஸ் இல்லை, யாருனாலும் எப்பனாலும் என்ன விட்டுட்டு போகலாம், ஒருத்தங்களை நம்பி இருந்தா அவங்க என்னைக்குனாலும் என்ன கையை விட்டுறலாம் அப்படிங்கிற ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அன்னைக்கு உருவாகுங்க. அவங்களோட ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா தே வில் நாட் ஹாவ் அ ப்ராப்பர் மேரிட் லைஃப். அதுல வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பே நீங்க ஃபியூச்சர்ல கொன்னுட்டீங்கன்னு நம்ம சொல்லலாம். அவங்க எந்த பொண்ணு மேலேயும் மதிக்க மாட்டாங்க. ஒரு பெண் தவறு செஞ்சிருந்தா, ஒரு அம்மா தவறு செஞ்சிருந்தா அந்த பையனா இருக்கட்டும், ஈவன் அந்த பொண்ணா இருக்கட்டும் மதிக்க மாட்டாங்க. அதேதான் இதே மாதிரி அப்பா தவறு செஞ்சிருந்தான்னா அந்த பொண்ணு வந்து எந்த பையனையுமே அவன் மதிக்க மாட்டான். இந்த மாதிரிதான் இருப்பாங்க, இந்த மாதிரிதான் அவனும் வந்து என்ன ஏமாத்துவான் அப்படிங்கிற எண்ணங்கள் உணர்வுகளோடய தான் அந்த குழந்தை வளரும். அந்த இன்செக்யூரிட்டி 13 வயசுல இருந்தே அவங்களுக்கு உருவாகி குழந்தையிலே பிரிஞ்சா கூட குழந்தைங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அழுவாங்க, கதறுவாங்க, போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, என்னாலதானே சொல்லுவாங்க. இதுல வேற சில அப்பா அம்மா விளையாட்டு வேற விளையாடுவாங்க, நீ போய் அங்க கேளு, நீ போய் இருக்க சொல்லுன்னு. இந்த இமோஷன்ஸ்ல எல்லாம் அவங்க ஈடுபட்டு அவங்க லைஃபே சின்ன பின்னமாயிடும். அவங்களுக்கு ட்ரஸ்ட்ன்றது எந்த உறவுலையும் வராது. நாளைக்கு திருமண உறவுல அவங்களுக்கு the attitude towards sex, attitude towards spouse எல்லாமே நெகட்டிவா இருக்கும். யாரையும் நம்ப மாட்டாங்க. அவங்களுடைய ஐடியா அபவுட் மென், ஐடியா அபவுட் உமன் அப்பதான் வளர்ந்துட்டு இருக்குது. அங்கேயே அது வந்து டாக்ஸிக் ஆகி நெகட்டிவ் ஆகி, நான் பெண்களை பழி வாங்க போறேன்னு ஆண்களும், ஆண்களை பழி வாங்க போறேன்னு பெண்களும் இந்த மாதிரி அவங்க மாறி போறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. நிறைய ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சீட் பண்ற பேரண்ட்ஸ்க்கு குழந்தைங்களுமே சில நேரம் they end up in cheating அப்படிங்கிறதும் இருக்கு. சோ வெறுமனே நம்மள ஒரு பொண்ணு ஆசைப்பட்டங்க, அதுல என்னங்க தப்பு இருக்கு, நான் என் வாழ்க்கைய வாழ்றேங்க, இதெல்லாம் இன்னைக்கு நடக்காததா, இதெல்லாம் வந்து ரொம்ப காமன் அப்படின்ற மாதிரி நினைக்கிற மக்களா நீங்க இருந்தீங்கன்னா, இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறம் இது எந்த அளவுக்கு ஒரு ஒரு சிஸ்டத்தையே இது வந்து ஷேக் பண்ணுது,
அண்ட் நாட் ஒன்லி யுவர் ஸ்பவுஸ், உங்க கணவரோ மனைவியோ மட்டும் இல்லாம உங்க குழந்தைகள் மட்டும் இல்லாம உங்களோட மனநலத்தையும் உங்களுடைய ஒரு சந்தோஷத்தையுமே இது ஷேக் பண்ணும். ஏன்னா இட் பிரிங்ஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். நாளைக்கு ஒரு மனைவியா இருக்கட்டும், ஒரு கணவர் வந்து இந்த பணத்தை கொண்டு போய் அங்க கொடுத்துட்டாருன்ற போது அந்த பணத்துல உங்க குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கியிருக்கலாம், அதை வாங்கி கொடுக்க முடியாது. ஸோ ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு உறவு ரீதியான விஷயங்கள் எதுலையுமே டைம் கொடுக்க முடியாதது, பொய் சொல்றது, மறைக்கிறது, கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் ஆகுறது, இப்படி பல்வேறு விஷயங்கள்ல உங்களுக்கும் வீட்டுக்கு வந்தா சண்டை சச்சரவு, இன்னைக்கு என்ன பொய் சொல்லலாம், இன்னைக்கு எப்படி கோவப்படலாம், இன்னைக்கு எப்படி இவன் நெருங்குறத தவிர்க்கலாம், இந்த மாதிரி குழப்பங்கள், இந்த பொய்யை எப்படி மறைச்சுக்கிட்டே இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் ஒரு கில்ட் உங்களுக்கும் அங்கங்க அப்பப்போ கில்ட் வந்துட்டு போகும். அவங்க கொஞ்சம் சந்தோஷமா உங்ககிட்ட பாசிட்டிவா இருந்தாங்கன்னா, சரி நல்லா தானே இருக்காங்க, நம்ம தான் தப்பு செஞ்சுட்டோமா, உடனே ஒரு ரேஷனலைசேஷன், இல்ல அவ என்ன கஷ்டப்படுத்திட்டா அதனால நான் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்னைக்குமே நான் இந்த மாதிரி ஒரு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்ற நபர் நீங்களா இருந்தா கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்துல கில்ட் வந்து உங்களுக்கு வந்து இட்ஸ் நாட் அபவுட் கர்மா ஆர் சம்திங் டாக்கிங், இட்ஸ் சயின்ஸ். உங்களுக்கு வந்து ரேஷனலைசேஷன் பண்ணக்கூடாது. நான் பண்ண தப்பு இல்ல ஓகேன்னு போனா கூட நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல கரை சேர்ந்துருவீங்க. பட் அதை வந்து நியாயப்படுத்துற பேர் வழி, எனக்கு இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன் அதனால ஐ டிசர்வ் திஸ், நான் இதெல்லாம் எனக்கு அன்பே கிடைக்கல அதனால நான் இதை செய்யறேன்ற நபரை நீங்களா இருந்தா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் குறுகிய காலத்திலேயே உங்களுக்கு ஒரு மன அளவுல பெரிய போராட்டம் வந்து மனநல பிரச்சனைக்கும், அது தவிர அதனால குடும்பத்துல சில பிரச்சனைக்கும் நீங்க உள்ளாகிறதுக்கு, நிறைய பிரச்சனைகளை நீங்களே இழுத்து போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு குடும்பம் அதுல ஒரு பிரச்சனை அப்படின்னா ட்ரை டு கோ ஃபார் கவுன்சிலிங் ஆர் ட்ரை டு சால்வ் அமங் யுவர் செல்ஸ், இந்த ஃபேமிலிக்குள்ளேயே பிட்வீன் யுவர் செல்ஸ். அப்படி இல்லையா, ரொம்ப முடியல, வாழ்க்கை பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போங்க. ரொம்ப ஈஸி நான் சொல்றது, நாளைக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இப்படி நிறைய தான் இருக்கு. அப்படின்னாலும் ஒருத்தவங்க வாழ்க்கையை துரோகம் பண்ணாம நம்ம என்ன நம்ம முடிவுகள் நம்மளுக்காக, அதுதான் அந்த காலத்துல தியாகம்னு சொல்ற விஷயங்கள் வந்து ஒரு நன்னெறிப்படுத்துறதுக்கான மட்டும் இல்லாம சுயநலம்ன்றது இன்னைக்கு அதிகமாயிட்டே இருக்கு இந்த சோசியல் மீடியானாலையும் நிறைய விஷயத்தினாலையும். பொதுநலம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் கொஞ்சமாச்சும் மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம யோசிச்சுக்கணும். இது வந்து ஒரு நிமிஷம் அந்த உணர்வு ரீதியாக உடல் ரீதியாக ஒரு தேவைதான். அந்த தேவைக்கு வந்து நம்ம தெளிவான ஒரு ஒரு அளவுகோல் கொடுத்துட்டு அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டாக்க இந்த மாதிரியான ஒரு பெரிய அழிவுல இருந்து நம்மளுடைய குடும்பத்தையும் நம்மளோட மனநலத்தையும் நம்மளோட சார்ந்தவர்கள் மனநலத்தையும் அவங்களுடைய துன்பத்தையும் உங்களால நீங்க கொடுக்காம வேண்டியதில்லை அப்படிங்கறதுதான் இந்த பதிவுல சொல்றேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு நபர் நீங்க பாதிக்கப்பட்டவராக இருந்தா கண்டிப்பா இந்த பதிவை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் கேட்டு நம்ம இந்த பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து ஐம் நாட் அ மாரல் டீச்சர் ஆர் குரு டு டெல் திஸ் இஸ் ராங் ஆர் ரைட், ஐம் நோ ஒன் டு டெல் இட்ஸ் ராங் ஆர் ரைட், பட் ஐ கேன் 100% டெல் இன்னொருத்தங்க உணர்வுகளை அழிச்சு அது மேல நான் வாழ்றேன்னா திரும்பியும் சொல்றேன், இது காதல் இல்லை, இது பேர் அன்பு கிடையாது, இது ஒரு கொலை, இது ஒரு உணர்வுகளின் கொலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு இன்னைக்கு தண்டனை வேற யாரும் கொடுக்க வேண்டாம். அவங்க மனமே ஒரு கட்டத்துல அதுக்கு தண்டனை கொடுக்கும். மனசாட்சியே இல்லாத நபரா இருந்தா ஓகே நீங்க எங்கேயோ தப்பிச்சுக்கலாம். ஆனா எல்லாருக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யூ ஷுட் திங்க் பிஃபோர் யூ ஆக்ட், before giving a hi, before telling how are you or flirting. Every relationship start with an innocent flirting. I won't even call innocent. அந்த flirting ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதுக்கு நம்ம இருக்கோம், ஏன் அப்படி பண்றோம், என்ன நம்ம ரிலேஷன்ஷிப்ல குறையுதுன்றதை தெரிஞ்சு அதை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழிவுல இருந்து உங்க குடும்பத்தை நீங்க காக்க முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமா நான் சொல்லிக்க விரும்புறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுல உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.